வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். இன்னைக்கு அஜய் டிவி வழங்குற நானும் நாடும்ன்ற ஷோவில் 6 என்ஜிஓஸ் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. எந்த டாப்பிக்கை பற்றி பேசினா சோஷியல் மீடியா ரோல் இன் ஹியூமன் சைக்காலஜி. நம்ம கூட இணைஞ்சிருக்க 6 என்ஜிஓஸோட இன்ட்ரோவை கொடுத்துடலாம். ஆகாஷ், ஜெஃப்ரி, தருண், தாரணி, சார்லஸ், தீக்ஷித். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க இந்த கெஸ்ட் கிட்ட சோஷியல் மீடியா எந்த அளவுக்கு நம்மளை ஆக்கிரமிச்சிருக்கு, நம்ம எந்த அளவுக்கு சோஷியல் மீடியாவை ஆக்கிரமிச்சிருக்கோம் அப்படின்றத பற்றி தான் கேட்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆகாஷ் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். சொல்லுங்க ஆகாஷ். இப்போ சோஷியல் மீடியா பார்த்தீங்கன்னா, இப்போ ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம நம்ம இருக்கிறோம். அது மாதிரி சோஷியல் பீயிங்ஸாக நம்ம மாறி இருக்கிறோம். எதை வச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ சோஷியல் மீடியாவில் தான் நம்ம இப்போ கனெக்ஷன்ஸ் எல்லாமே பேஸ் பண்ணியிருக்கு. சைக்காலஜிக்கலாவோ நம்ம வந்து எல்லாருமே சோஷியல் மீடியாவில் கனெக்ட் ஆகிருக்கிறோம். பவன், இன்னைக்கு நெகட்டிவ் ஃபேமில் அதிகமானவங்க தான் சோஷியல் மீடியாவில் அதிகமாக இருக்காங்க. அதை பற்றினா உங்களோட கருத்து என்னென்னு சொல்ல முடியுமா? நெகட்டிவ் ஃபேமில் வந்தாங்கன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள் எல்லாருமே ட்ரை பண்ணுறாங்க, ஏதாவது கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு டேலண்ட் இருக்கா இல்லையானே நம்மளால் அதை வச்சு சொல்ல முடியாது. ஏன்னா வாட்டர்மெலன் எப்படி சாப்பிட்டு கை காமிக்கிறவங்கலாம் டேலண்ட்னு எப்படி சொல்ல முடியும்? அது டேலண்ட் காட்டுறதா சொல்றதுல அட்டென்ஷன் கிராப் பண்ண மக்களுக்கு ஏதாச்சும் ஒன்று காட்டணும், எனக்கு அவங்க பிடிக்கணும், இதை பார்த்து நினச்சிப்போ என்ன பண்ணுறான் பாடுறா இப்படின்றதுக்காக கூட பல பேர் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்களே சொல்கிறீங்க உங்களுக்கு அந்த கை காட்டினதான் ஞாபகம் இருக்குது, மற்றவங்க இன்னும் நிறைய ஆக்டிங் பண்ணியிருக்கலாம், பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கலாம், அது உங்களுக்கு ஞாபகமே இருக்காது. மோஸ்ட்டாக என்ன பண்ணுறோம் மக்கள் எப்படி பண்ணுறது மட்டும் தான் யாரும் பார்க்குறாங்களே தவிர அந்த டேலண்ட் அதுக்குன்னு அவங்க பண்ணுறது கிடையாது. நீங்கள் அப்போ அவங்களுக்கு டேலண்ட் அந்த வாட்டர்மெலன் சாப்பிட்றதுல இருக்குன்னு சொல்ல வரீங்களா? நான் டேலண்ட் அவங்களுக்கு இருக்கு இல்லைன்னு சொல்ல வரல, அவங்க தான் டேலண்ட்டை காட்டணும்னு பண்ணலை, தே ஆர் ட்ரைங் டு கிராப் அட்டென்ஷன், அது மட்டும் தான் நான் சொல்கிறேன். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்கா? பீப்புள் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தான் நிறைய மதிப்பு தராங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் மற்ற நியூஸ் எதுவுமே கவனிக்கிறது இல்லை. இந்த மாதிரி யார் கிரிஞ்சாக ஏதாவது பண்ணுறாங்களோ அதுக்கு வந்து அட்டென்ஷன் தரனால அவங்களுக்கு வந்து ஃபேம் ஜாஸ்தி ஆகுது. அதனால் வந்துட்டு அவங்களும் வந்துட்டு அதில் இன்வால்வ் ஆகி சரி நம்ம இன்னும் வந்து இந்த மாதிரி பண்ணால் வந்துட்டு க்ரேஸியாக ஏதாச்சும் பண்ணால் வந்துட்டு நிறைய கிடைக்கும், நிறைய ஃபேம் கிடைக்கும்னு சொல்லி அந்த மாதிரி மறுபடியும் பண்ணி அந்த மாதிரி தான் ஃபேம். இதனால வந்து நார்மலாக இருக்க பீப்புள்ஸ் கூட பேடாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாங்க இந்த மாதிரி பீப்புள்ஸ்னால. இல்லை, இப்போ பீப்புள்ஸ் வந்து நம்ம தப்பு சொல்லக்கூடாது. எப்படி அந்த நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்சர் இருக்கார்ல, அவர் மேலே நம்ம இப்போ தப்பு சொல்லக்கூடாது. இப்போ அவரை வந்து நம்ம ஃபேம் ஆக்கிறோன்னா அது பீப்புள்ஸ்னால தான் ஃபேம் ஆகிறாரு. ஓகேவா? இப்போ அவர் அப்படி வீடியோ போட்டனால அவர் ஃபேம் ஆகலை. இப்போ நம்ம ஷேர் பண்ணுறோம், அந்த பீப்புள்ஸ்னால தான் இப்போ ஃபேம் ஆகிறாரு. ஸோ பீப்புள்ஸ் மைண்ட் செட் வந்து மாறி இருக்கு. அந்த நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்சர் அவருக்கு இருக்க நாலேஜ் வச்சு அவர் பண்ணுறாரு. ஆனால் நம்ம தான் அவங்கள எப்படி சொல்ல கிண்டல் பண்ணுறதோ டீஸ் பண்ணுறதோ பழகியிருக்கோம். ஸோ பீப்புள்ஸ் மேலே தான் தப்பு இருக்குது. ஓகே, இதுக்கு உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்கா? மக்கள் மேலே தான் தவறு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க அந்த பாயிண்ட்டை. ஓகே, என்கிட்ட இன்னொரு கொஷின் இருக்குது. இப்போது ஒரு 2.5 மணி நேரம் படத்தை மக்களால் முழுசாக உட்காந்து பார்க்க முடியல. எல்லாரும் சொல்கிறதுக்கான ஒரே காரணம் சோஷியல் மீடியா. 30 செகண்ட் ரீலியே முழுசாக பார்க்க மாட்டேங்கிறாங்க. எப்படி 2.5 மணி நேரம் படத்தை உட்காந்து பார்க்கறது? நல்ல படங்கள் கூட இதனால் தேட்டரில் இருந்து சீக்கிரமாகவே வெளியே போயிருக்கு. இதை பற்றின கருத்துக்களை கொஞ்சம் நீங்கள் சொல்ல முடியுமா? இது காரணம் வந்து ஸ்கிப்புங்கிற ஆப்ஷன் கொண்டு வந்ததுனால. ரீல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த 30 செகண்ட்ஸ் ரீலுமே வந்து முழு லைக் ஃபுல்லாக ஓடுறதுக்கான சான்ஸ் இல்லை, லைக் ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதனால் அதையே அவங்க ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது தேட்டரில் வந்து ஸ்கிப் பண்ண முடியுங்கிற ஆப்ஷன் இல்லை, அதனால் அவங்களால முழுசாக பார்க்க. இப்போ ரீல் பார்க்குறாங்க தேட்டரில் வந்து. எப்படி சொல்கிறேன், இப்போ தேட்டர் ஒன்றும் நஷ்டத்தில் ஓடல. இப்போ அந்த காலத்தோட இந்த காலத்தில் கலெக்ஷன் அதிகமாக தான் இருக்குது. அப்போனா நிறைய பேர் தான் போய் பார்க்குறாங்க. புரியுதா? கலெக்ஷன் அதிகமாக இருந்தாலும் எத்தனை பேர் போய் பார்க்குறாங்க? இப்போ ஒரு ஊரில் ஏகப்பட்ட தேட்டர்ஸ் இருக்கும், எத்தனை பேர் போய் பார்ப்பாங்க? கம்மியாக தான் பார்ப்பாங்க. ஏன்னா முக்கால்வாசி எல்லா இடத்துலையும் இப்போ தேட்டருக்கு வர வைக்க தான் சினிமா பீப்புள்ஸ் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் பீப்புள் எப்படி வீட்டிலேருந்து பார்க்காம தேட்டருக்கு கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த சோஷியல் மீடியா அவங்களுக்கு அந்த வீட்லேயே பிடிச்சி வச்சிருக்கு, தேட்டருக்கு போகணும்னு அவசியமே இல்லை. ஒரு வாரம் விட்டால் ஓடிடியில் வந்துடும், இல்லைன்னா அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலான்னு விட்டுறாங்க. யாருமே இப்போ தேட்டருக்கு போகணும்னு நினைக்கிறதே கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த 2 மணி நேரம் படத்தில் அவங்கள வர வச்சு அதை உட்காந்து அதில் பாசிட்டிவ் வாங்கணுன்றது ஒரு பெரிய டாஸ்க் தான் இப்போ இருக்கிறதுல. உண்மைதான். இன்னைக்கு நிறைய நல்ல படங்கள் வந்திருக்கு. ஸ்டில்தோ வந்து மக்களுக்கு அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப கம்மியானதுனால, பிகாஸ் ஆஃப் சோஷியல் மீடியான்னு சொல்கிறாங்க, கம்மியானதுனால இன்னைக்கு நிறைய நல்ல படங்கள் சீக்கிரமாகவே தேட்டரை விட்டு வெளியே போயிடுது. ஓகே, தேட்டர்னு மட்டும் இல்லை, எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலும் வெளியே போய் விளாடுறதோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறதோ எல்லாமே கம்மியாயிருச்சு. நைட்டு ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இதனால் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தியானனால ஒரு நார்மல் லைஃப் ரொட்டீனே வந்து சேஞ்ச் ஆகுது பார்க்க. அடுத்த கொஷின் அதை தான். இப்போ சோஷியல் மீடியா நார்மல் ரொட்டீன் லைஃப் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்கிறாரு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சில பேர் அப்ராடில் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ அந்த மாதிரி பீப்புள்ஸோட நம்ம கனெக்ஷன்ஸில் இருக்கிறதுக்கே காரணம் நம்ம சோஷியல் மீடியா தான். ஸோ அது இல்லாமல் நம்மளால் லிவ் பாசிபிள் கிடையாது. இப்போது
ஒரு வீட்டில் ஹஸ்பண்ட் வந்து ஃபாரினில் இருப்பாங்க, ஒய்ஃப் இந்தியாவில் இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி கனெக்ஷன்னா சோஷியல் மீடியா மூலியமாக தான் கனெக்ஷன் இருக்குது. இப்போது ஓல்டன் டேஸில் பார்த்தீங்கன்னா அது கிடையாது. இப்போ வந்து அது கொடுத்துருக்காங்கன்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஓகே. அண்ட் ஆல்சோ பீப்புள் வந்து ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனுக்கு கொண்டு வருது சோஷியல் மீடியா. அவங்க வந்து சோஷியல் லைஃப் பார்த்தே பயப்படுற அளவுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன், ரியாலிட்டிக்குள்ளே வரத்துக்கே கஷ்டப்படுறாங்கன்னு சொல்ல வரீங்களா? ஓகே. தீக்ஷித், இன்னைக்கு சோஷியல் மீடியா மற்றும் சர்வீஸ் நிறைய வளர்ந்ததுனால மக்களுக்கான ஒரு சுய அறிவு குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்றது தான் இன்னைக்கு நிறைய மக்களோட கருத்தாக இருக்குது. அவங்களால யோசிக்கிற தன்மையே போயிடுச்சு. எல்லாம் சாட் ஜிபிடி அந்த மாதிரியான நிறைய சர்வீசஸ் யூஸ் பண்ணுறதுனால மக்களோட யோசிக்கிற திறமையே போயிடுச்சுன்ற மாதிரி மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க. என்னாச்சு? கோவிட் எப்போ வந்ததோ எல்லோரும் தனியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிருந்தாங்க. அப்போது இந்த சோஷியல் மீடியா வந்து நிறைய இம்பேக்ட் கிரியேட் பண்ணிச்சு. அதனால இன்னும் தான் யங்ஸ்டர்ஸ் வந்து சோஷியல் மீடியாலே இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே. இதை பற்றின உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்கா? இல்லை, அவர் சொன்ன பதில் வந்து சம்மந்தம் இல்லாத ஒரு பதிலாக தான் இருக்குது. ஓகே. இப்போ எப்படின்னா பீப்புளோட நீங்கள் யோசிக்கிற திறன் கம்மியாயிருச்சுன்னு சொல்கிறீங்க. ஆனால் அது அந்த பீப்புளே அந்த யோசிச்சு அந்த ஒர்க்கை செஞ்சாலுமே அது ஸ்லோவாக தான் நடக்கும். இதுவே நீங்கள் ஒரு டெக்னாலஜி சைடில் போயிட்டீங்கன்னா அந்த ஒர்க் உங்களுக்கு ஸ்பீடாகவே முடியாது. நீங்கள் ஏன் திரும்பவும் ஓல்டன் டேஸ்க்கு போகிறீங்க? இப்போ நம்ம க்ரோ ஆகிட்டு தான் போகணும். நீங்கள் திரும்ப ஏன் பழையதை யோசிச்சு நீங்கள் அதில் ஸ்லோ டவுன் ஆகணும்? நீங்கள் சொன்ன கருத்து போகிறது வந்து பாசிட்டிவாக போகிறது வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ மோஸ்ட்லி நெகட்டிவாக தான் போகிறோம். சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸர்னால நிறைய பேர் வந்து லைக் நெகட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நிறையா பண்ணுறாங்க. லைக் இப்போ பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப வந்து ஹை ஆகிடுச்சு. அந்த செல்ஃப் லவ்ங்கிற கான்செப்டே வந்து இப்போ குறைஞ்சிருச்சு. ஏன்னா அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் அவங்களோட இதை லைக் அந்த போஸ்ட் பண்ணும்போது பீப்புள்ஸ்லாம் நம்ம இப்படி இல்லையே அப்படிங்கிற ஒரு தாட் அவங்களுக்கு வரும். அவங்க நிறைய சூசைடல் தாட்ஸ் கூட எடுத்து போகிறாங்க. இதுக்கான எதிர்கருத்து உங்ககிட்ட இருக்கா? அவங்க உங்களை ஆமோதிச்சு தான் பேசியிருக்காங்க. இது சூசைடு, இது பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸோட தப்பே கிடையாது. இது பீப்புள் அப்படி அவங்க நினச்சிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு டேலண்ட் இல்லைன்னு தான் அர்த்தம். இப்போ அவங்க ஒரு நல்ல ஸ்டேட்டில் நல்ல ஒரு பொசிஷனில் இருந்தாங்கன்னா அவங்க ஏன் அப்படி யோசிக்க போகிறாங்க? அப்போது அவங்க அந்த மனநிலையில் இல்லாதனால தான் அவங்க அந்த மாதிரி வீடியோஸ் போடுறாங்க. அதனால தான் அவங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் தப்பு சொல்ல. இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து அவங்களோட ஒர்க் அது. இப்போ நம்மளும் நம்மளோட ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணால் அவங்க ஒர்க் ஏன் நம்ம பார்க்க தப்பா போகிறோம்? சொல்றதே இன்ஃப்ளூயன்சர்ஸோட வேலையா? தப்பு சொல்கிறது அவங்க தப்பு இப்போ நீங்கள் இப்போ இப்போ சோஷியல் மீடியாவில் சின்ன வயசுலேருந்து நம்ம என்ன இது பண்ணுறோமோ அதுதான் வரும். யாரோ ஒன்று சொல்லி கொடுத்தாதான் நம்ம வளர்றோம். சின்ன வயசுலேருந்தே அதுதான். அது மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதான் நம்மளுக்கு எல்லாம் தெரியும். இன்ஃப்ளூயன்சர்னா அதான் அர்த்தம். அவங்க இப்போ நம்ம வந்து ஒரு க்ரோன் அப், அவங்க வந்து நம்ம வந்து நமக்கு எது கெட்டது எது நல்லது நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும். இப்போ அவங்க சொல்கிறது எல்லாமே நம்ம வாங்கி நம்ம லைஃப்பில் இன்க்ளூட் பண்ணால் நம்ம லைஃப் அந்த இது பண்ண யோசிக்கிற முடியாது. திறமை தான் அதுதான் இன்ஃப்ளூயன்சர்ஸால இதாச்சுன்னு போயிருச்சுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க பாயிண்ட். அது எப்படி புரியல? இன்ஃப்ளூயன்சர்ஸால் எப்படி யோசிக்க தரம் போகிறோம்? இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு இதை ப்ரொமோட் பண்ணுவாங்க. அந்த அவங்க எப்படி ஒரு கண்டென்ட் டெலிவர் பண்ணுவாங்க. அதுலேயும் யோசிக்கிற திறமை எப்படி? ஒரு ப்ரொமோட் பண்றாங்கன்னா அது ஈஸியா எப்படி இது வந்து மக்கள்கிட்ட வந்துச்சு? எதனால? அதைத்தான் நான் சொல்கிறேன். இப்போது டக்குன்னு மக்கள் நம்புறாங்கன்னா அது யார் தப்பு? இன்ஃப்ளூயன்சர்ஸ் தப்பா? இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்களோட இப்போ நீங்கள் இருங்க. இப்போ நீங்கள் ஒரு டிவி வாங்க எல்ஜி ஷோரூம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்து நீ வாங்கினா வாங்கப்பா, இல்லைனா வேணாம்ப்பா நான் சொல்லுவாங்க. உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் தான் ட்ரை பண்ணுவாங்க. ஓகே. அதே வந்து டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ். இதே சோஷியல் மீடியா போனீங்கன்னா அது இன்டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ், அவ்வளோதான். ஓகே. இது அந்த காலத்துலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு வந்து மக்கள் தான் இப்போ ட்ரெண்டு தான் மாறி இருக்கு தவிர மற்ற இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது சேஞ்ச் ஆகலை. ஓகே. இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல ஷோ பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். இதனால் மக்களுக்கு நிறைய நல்ல ஒரு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னைக்கு இந்த ஷோவை இதோட எண்ட் பண்ணிக்கலாம். நான் உங்கள் விஜய் அண்ணாமலை. ஷோ கோ ஸ்பான்சர்ட் பை பிருந்தா லென்ஸ் மேக்கர்ஸ். தேங்க்யூ.